அடியே கல்பனா, சாப்பாடு சமைச்சிட்டியா இல்லையாடின்னா? கிச்சன்ல என்னடி பண்ற நீ? கல்பனா, அடியே கல்பனா, அம்மா நேரம் கூப்பிட்டு இருக்க, கொஞ்சம் கூட பயம் இல்லாம கிச்சன்ல உட்காந்துருக்கியாடி நீ? அத்தை இன்னும் 5 நிமிஷத்துல சமையல் முடிஞ்சிடும் அத்தை. அடியே பசி வயிற்று கிள்ளுது, என்னடி நீ இன்னும் சமைச்சுக்கிட்டு இருக்க? ஒரு 5 நிமிஷம் போடுங்களேன், முடிச்சிட்டு வந்துடுறேன். இதே தானே 1 மணி நேரமா சொல்லிக்கிட்டு இருக்க. வயசான காலத்துல ஏன்டி இப்படி என்ன கொடுமைப்படுத்துற நீ? சீக்கிரம் சமையல்னா எங்கிட்ட கேட்குறியா நீ? அத்தை நீங்க சமைக்க சொன்ன பொருள் எதுவுமே வீட்டுல இல்ல அத்தை, மார்க்கெட் போய் வாங்கிட்டு வந்ததான் இப்பதான் சமையல் ஆரம்பிச்சேன். இதை முடிச்சிருவேன் அத்தை, 5 நிமிஷம் போடுங்க. அக்கா அடே வா தம்பி, எப்ப வந்த? இப்பதாக்கா வந்தேன். அம்மா வரலையா தம்பி? இல்லக்கா நான் மட்டும்தான் வந்திருக்கேன், அம்மா வீட்டுல இருக்காங்கக்கா. என்னப்பா வரும்போது அம்மாவே அழைச்சிட்டு வந்திருக்கலாம்ல. சரி உட்காரு தம்பி, ஏன் நின்னுகிட்டே பேசுறனே? சரிக்கா. அடியோ கல்பனா, என்னடி மூஞ்சிய பார்த்து நிக்கிற, போய் காப்பி எடுத்துருவா. அக்கா ஏக்கா மருமகள் மூஞ்சில இருக்கிற மாதிரி பேசுறீங்க? காப்பிலாம் ஒன்றும் வேணாமா, நான் வரும்போது குடிச்சிட்டு தான் வந்தேன். அவன் அப்படிதான் சொல்லுவான், நீ போய் காப்பியை போட்டு சட்டு புட்டுன்னு எடுத்துட்டு வா. சரிங்க அத்தை. இப்பதான் குடிச்சிட்டு வந்தேன், சொன்னா கேட்க மாட்டீங்களே. அட இருக்கட்டும் பா, நம்ம வீட்டுல குடிக்கிறதுக்கு என்னப்பா? சித்தியவும் அழைச்சிட்டு வந்திருக்கலாம்லப்பா, பார்த்து ரொம்ப நாள் ஆகுது அவங்கள. இல்லக்கா இப்படியே ஒரு சோழியா வந்தேன், உங்க ஞாபகம் வந்தது, அதான் பார்த்துட்டு போலான்னு வந்தேன்க்கா. அடுத்த வாட்டி நான் அம்மாவை அழைச்சிக்கிட்டு வந்து பாக்குறேன் உங்களை. சரி சரிப்பா. உன் பொண்ணுக்கு எப்பப்பா கல்யாணம் பண்ண போற? வரன்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டியா இல்லையா? பொண்ணு காலேஜ் படிச்சுட்டு இருக்காக்கா, படிப்பு முடிஞ்ச உடனே கல்யாணம் பண்ணிட வேண்டியதுதான். சரி சரிப்பா, காலகாலத்துல பிள்ளைகளுக்கு கல்யாணத்தை பண்ணி வைப்பா. சரிங்கக்கா. அடி ஒரு காப்பி போட்டு இம்மா நேரம் அடி. ஆமா சீக்கிரம் போட்டுட்டு இருந்தாலும் லேட்டுன்னு தான் சொல்லுவேன் நீ. அடி எம்மா நேரம் கையில வச்சுட்டு இப்ப தம்பிக்கு வச்சுட்டு காப்பியை கொடு. இந்தாங்க மாமா. நம்ம நான் வேணான்னு சொல்லியும் போய் எனக்காக காஃபி போட்டு எடுத்துட்டு வந்திருக்க. அம்மா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா, நீங்க காப்பி எடுத்து குடிங்க. ரொம்ப நன்றிமா. பரவாயில்ல மாமா, இதுல என்ன இருக்கு? அடியே எல்லாம் காப்பி கொடுத்துட்டு இல்லடி, தம்பிக்கு சாப்பாட்டை ரெடி பண்ணடி. எனக்கு காஃபியே போதும், சாப்பாடுலாம் வேணாக்கா. இன்னொரு நாள் வந்து நான் சாப்பிடுறேன், எனக்கு முக்கியமான சோலி இருக்கு. காஃபி நல்லா இருந்துச்சுமா. தேங்க்ஸ் மாமா. ராமு எப்பக்கா வருவான்? வந்தானே பார்த்துட்டு போயிடுவேன். வெள்ள நைட்டு 9 மணிக்கு தான்ப்பா வருவான். 9 மணி ஆயிடுமாக்கா? இந்த வேலையை விட்டுட்டு வேற வேலையை பாருப்பான்னு கேட்க மாட்டேங்கிறான்ப்பா. நைட்டு 9 மணிக்கு மேலதான்ப்பா வரான் வீட்டுக்கு. மாமா பார்த்துக்கிட்டு இருந்த பிசினஸ் ராமையும் பார்க்க சொன்னா என்னக்கா? ராமு கிட்ட நானும் இதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், கேட்கவே மாட்டேங்கிறான்ப்பா. போகணும் இந்த வேலைக்கு தான் போகணும்னு போய்கிட்டு இருக்கான். ஏதாச்சும் உதவி வேணும் எனக்கு கேட்க சொல்லுக்கா ராமுவை, நான் எதுவா இருந்தாலும் பண்ணி கொடுக்குறேன். சரிப்பா, நீ சொன்னதே சந்தோஷம்ப்பா, நான் வந்தவொடனே ராமு கிட்ட சொல்றேன். சரிக்கா, எனக்கு டைம் ஆயிடுச்சு, நானும் கிளம்புறேன். என்னப்பா அக்கா வீட்டுக்கு வந்து ஒரு வா சாப்பிடாம போற? நம்ம வீட்டுல சாப்பிடுறதுக்கு எனக்கு என்னக்கா, சோலியா வந்தேன், அதான் முக்கியமான வேலை இன்னும் முடியல, போய் பார்க்கணும்க்கா. சரிப்பா நீ போய் பாரு, சித்திய கேட்டுன்னு சொல்லுப்பா. சரிக்கா. கல்பனா போயிட்டு வரமா? சரிங்க மாமா, பார்த்து போயிட்டு வாங்க. சரி வரேன்க்கா. என்னடி மூஞ்சி பார்த்துக்கிட்டே நிக்கிற, அவ போய் சோத்த ரெடி பண்ணிடி. சரிங்க அத்தை. சரி சரின்னு சொல்லி 2 மணி நேரம் ஆக்கிட்டேடி. வயிற்ற பசிக்குதுன்னு சொன்ன கேட்கறியா? ஒரு மாமியாருங்கிற பயம் இருக்க உனக்கு? போய் சட்டு விட்டுன்னு சோத்த ரெடி பண்ணு போ. ஐயோ சோறு சோறு சோறுன்னு இந்த ரஞ்சிதம் இப்படி அடிச்சுக்குதே. ஒரு ஆளை நான் மட்டும் எம்புட்டு வேலையதான் செய்வேன், கொஞ்சமாவது நினைச்சு பாக்குதா? பொழுதுக்கு சும்மா தான் உட்காந்துருக்கு, ஆனா அது வயிறு மட்டும் பெல் அடிச்ச மாதிரி பசி எடுத்துடுது. என்னடி இங்கே நின்று பேசிட்டு இருக்காம போய் சோத்த எடுத்து வைடி. சரி என்ன சோத்துக்கு சத்த விளையாடுவாங்க இருக்கு. அடே சும்மா பேசிட்டு இருக்க போடி. சரி சரி போறேன் தே, கை கழுவிட்டு வந்துருங்க, சாப்பாடு ரெடியா இருக்கு. பாடி சமைச்சிட்டியாடி? சட்டு உடனே எடுத்து வைடி, வந்து சாப்பிடுறேன். சரிங்க தே. சாப்பாடு ரெடின்னு முதல்ல நீ அதை தானே சொல்லணும், தொண வேற என்னதான் பேசிட்டு இருக்க? சரி சரி போய் சாப்பாடு எடுத்து வைப்போ. சரி அத்தை. ராதா கிட்ட போய் பொண்ணு கேட்டோம் நம்ம, ஆனா அப்ப தர முடியாது, சின்ன பிள்ளையா இருக்குன்னு சொன்னா. அப்போ மட்டும் பொண்ணு கொடுத்துருந்தா அவன் சொத்துல பாதி பிரிச்சுட்டு வந்திருப்பான்ல. என் பிள்ளை இப்படி மாச சம்பளைக்கு போகணும்னு அவசியமே இல்லை. ஒன்றும் இல்லை, சரிக்கே கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்க மாட்டேன் மவனுக்கு. நம்முடைய என் பிள்ளை ராசா மாதிரி ஜாம் ஜாம்னு வந்திருப்பான். அவன் மட்டும் பொண்ணு கொடுத்துருந்தா இன்னும் பிள்ளையா இருக்குன்னு அன்னைக்கு பொண்ணு தர மாட்டான்ட்டான். அவனை கடிக்க போது லக்குன்னு தெரியல. உனக்கு தான் மச்சான் லக் அடிச்சுக்கிட்டு இருக்கு. போ என்னடா என்ன லக் அடிச்சுன்னு சொல்ற? அம்மா மச்சான், என்ன இருந்தாலும் மாமனார் ஊருக்கு இவ்வளோ தைரியமா வந்துட்டு இருக்குல்ல, அதுவும் அவர் கண்ணில் படாம. அடே நானே பயந்துகிட்டு இருக்கேன், அந்த ஆள் கண்ணில் படக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன். நீ என்ன இப்படி சொல்லிட்டு இருக்க? ஒரு கண்ணில் மட்டும் பட்டா அவ்வளோதான்டா. டே மச்சான், என்னைக்கு இருந்தாலும் மருமம் நீ தான்டா இருக்கு. டேய் அதெல்லாம் நடக்குமா என்னன்னு தெரியல, நீ என்ன இப்படி சொல்லிட்டு தெரியல? டேய் அதெல்லாம் நடக்கும்டா, நடக்காம எங்க போகுது? பொண்ணு உனக்கு தான் மிச்சி. அப்படி நடந்தா நல்லா தான் இருக்கும், வெயிட் பண்ணி பார்க்கும்.
அங்க வாடா காய்கறி அப்பா பின்னாடி நிக்கிறாடா. மருமகனை தேடி மாமனார் அதுக்குள்ள வந்துட்டாரா? டேய் அன்னைக்கே சொல்லி தானடா உங்களை அடிச்சு துரத்தனே, மறுபடியும் வந்து என் ஊர்ல நிக்கிறீங்களா நீங்க? நான் ஒன்னும் உங்க பொண்ணை பார்க்க வரல. அப்புறம் என்னத்துக்குடா இங்க வந்து நிக்கிற? இந்த ஊர்ல தான் வேலை பாக்குறேன். அடே என் பொண்ணை பாக்குறதுக்கு என்னென்ன சாக்கு சொல்லிட்டு இங்க வந்து நிக்கிற நீ? உனக்கு எவன்டா இந்த ஊர்ல வேலை கொடுத்தது? சும்மா காதுல பூச்சுத்திட்டு நிக்கிறிய நீ? நான் ஒன்னும் உங்க காதுல ஒன்னும் பூச்சுத்தில, உண்மையா தான் சொல்றேன். இன்னும் உண்மையை சொல்றேன். அன்னைக்கு உன்ட்ட என்ன சொல்லி உன்னை அடிச்சேன்? என்ன அடிச்சு ரொம்ப நாள் ஆயிட்டதுன்னு மறந்துட்டியா? நான் இப்ப என்ன பண்றேன் பாரு. சும்மா இருக்கேன், நான் உங்க பொண்ணை பார்க்க வரல, வேலைக்கு தான் வந்தேன். சும்மா இது மாதிரி மிரட்டுற வேலை வச்சுக்காதீங்க. அன்னைக்கு உங்க பொண்ணை பார்க்க வந்தது உண்மைதான், அதனால தான் நீங்க அடிச்சு அடியெல்லாம் வாங்கிட்டு நின்று. இல்லைன்னா சார் என்ன பண்ணுவீங்க? எனக்கும் கோவம் வருங்க. இவன் இப்படி பேசி நிக்கிறான். சாருக்கு கோவம் வந்தா என்ன பண்ணுவீங்க? என்ன அடிக்க வருவீங்களா? தேவைப்பட்டா அதுவும் பண்ணுவேன். என் ஊருக்கு வந்துட்டு என்ன அடிக்கணும் மிரட்டியாடா நீ? முடிஞ்சா அடி போக்கும். வேணாங்க, நான் ஒன்னும் உங்கள்ட்ட பிரச்சனை பண்ண வரல, வேலைக்கு தான் வந்திருக்கேன். தேவையில்லாம என்கிட்ட பிரச்சனை பண்ணி நிக்காதீங்க. இந்த ஊர் உலகத்துல உனக்கு வேற எங்கேயுமே வேலை கிடைக்கலையா? என் ஊர்ல தான் உனக்கு வேலை கிடைச்சதா? வேலைக்கு வரேன்னு சொன்னா நான் நம்பணுமா? அன்னைக்கு உயிரோட விட்டது முத தப்பு. உண்மைதாங்க சொல்றேன். நான் ஒன்னும் உங்க பொண்ணை பார்க்கலாம் வரல, வேலைக்கு தான் வந்தேன். உன்ன மாதிரி பொறுக்கி பசங்க என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாதா? நல்ல பொண்ணா நல்ல வசதியான பொண்ணை பார்க்க வேண்டியது, அவளை வச்சு செட்டில் ஆக வேண்டியது. அதுக்காக தானே இப்படி தெரிஞ்சுக்கிட்டு நிக்கிறீங்க? நீங்க நினைக்கிற மாதிரி ஆளு நான் கிடையாது, கொஞ்சம் பார்த்து பேசுங்க. என்னடா நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், ஓவரா பேசிக்கிட்டு போற நீ? நான் உங்ககிட்ட சண்டைக்கு வரலைங்க, எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கடைக்கு போகணும். டேய் என்னடா சார்? நிஜமா தான் சார், என் ஃப்ரெண்டு நானும் இங்கே தான் சார் எங்கள் மாமா கடைக்கு வேலைக்கு வந்திருக்கோம். காயத்ரியை பார்க்க நாங்கள் இங்கே வரல சார், கொஞ்சம் நம்புங்க சார். அடே அன்னைக்கும் ஒன்னையும் சேர்த்து நான் சோழியை முடிச்சுருக்கணும்டா, 2 பயனும் சேர்ந்துக்கிட்டு இங்கே சுற்றி நிற்கிறீங்க. என்ன மச்சான் நம்ம இவ்வளோ சொல்கிறோம், இவர் நம்பவே மாட்டேங்கிறாரு. இவர் சொன்னாலும் கேட்க மாட்டாருடா. அப்போ என்ன மச்சான் அடிக்க போறியா? சும்மா இருடா, அவரை போய் நான் எப்படி அடிப்பேன்? மாமனாரை போய் எப்படி அடிக்கிறதுன்னு யோசிக்கிறேன். ஏன்டா நீ வேற? என்னடா நானும் கேட்டுக்கிட்டே நிக்கிறேன், இங்க நிக்கிறீங்க. மரியாதை இந்த ஊரை விட்டு கிளம்ப முடியுமா முடியாதடா? நான் தான் முன்னே பிடிச்சு சொல்லிட்டு இருக்கேன்ல, நான் ஒன்னும் உங்க பொண்ணை பார்க்க வரல, வேலைக்கு தான் வந்திருக்கேன். ஏங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க? டேய் உங்களை அடிச்சு துரத்துறதுக்குள்ள நீங்களே ஓடி போயிடுங்க. நான் எத்தனை வாட்டி சொல்லுவேன் உங்க பொண்ணை பார்க்க வரல, நீ வேலைக்கு தான் வந்திருக்கேன்னு. ஏன்னா அடிச்சு துரத்தல நிக்கிறீங்க? அப்படியே நீ வேலைக்கு வந்திருந்தாலும் எதுக்காக வந்திருப்பேன்னு எனக்கு தெரியாதா? என்னடா இந்த ஆளு சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு. மச்சான் விடாம அவரு பேசுனதே பேசிட்டு இருக்காரு. இன்னைக்கு 2 போட்ட மாதிரி இன்னைக்கு ஏஞ்சிருக்க முடியாத அளவுக்கு போட்டாதான்டா நீங்க மறுபடியும் இந்த பக்கம் வர மாட்டீங்க. அன்னைக்கு உங்கள்கிட்ட அடி வாங்கினாலும் மறுபடியும் அடி வாங்கிட்டு இருப்ப மட்டும் நினைக்காதீங்க. உங்க பொண்ணு மேல அவ்வளவு நம்பிக்கை. என் பொண்ணு மேல நம்பிக்கை இருக்கிறதுனால தான்டா இப்போ வரைக்கும் நீ உயிரோட இருக்க. உங்க பொண்ணு மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு எங்கள் மாட்டுறீங்க? இவன் என்ன நம்மளையும் சேர்த்து சொல்றான். ஏண்டா இவ்வளவு நேரம் ஆச்சு கடைக்கு வராம இங்க நின்றுட்டு கதை பேசிட்டு இருக்கீங்க? மச்சான் மாமா வந்துட்டாருடா, அவரு சொன்னா இவர் நம்புவாரு கண்டிப்பா. ஏம்பா உனக்கு ஊர் உலகத்துல வேற ஆளே கிடைக்கலையாப்பா? இந்த பொறுக்கி பசங்களை வேலைக்கு வச்சிருக்க? பொறுக்கி பசங்களா இல்லனே, எல்லாம் நம்ம பசங்க தான், நல்ல பசங்கன்னு. என் அக்கா பையன் ஒருத்தன், அவன் ஃப்ரெண்டுன்னு இன்னொருத்தவன். 1 மாசத்துக்கு முன்னாடி என் பொண்ணுகிட்ட பிரச்சனை பண்ணி என் கையால அடி வாங்கி ஓடி பண்ண பசங்கடா இவனுங்க. இவனுங்களுக்கு நீ சர்டிபிகேட் கொடுக்குறியா? என்ன சொல்றீங்க? இதெல்லாம் உனக்கு தெரியாம தான் அந்த 2 வயலுக்கும் வேலை கொடுத்தியா நீ? இல்ல இந்த விஷயம் எனக்கு தெரியாது. என்ன சத்தியமா? என்னடா உங்க மாமா இப்படி ஷாக்கா வராது? வேலையை விட்டு தூக்கிட்டு வரோம். இந்த பசங்க இனிமே இந்த ஊர்ல நான் பார்க்க கூடாது சொல்லிட்டேன். பசங்க 2 பேரும் நல்ல பசங்கன்னு, அவனுங்களால உங்களுக்கு எந்த தொல்லையும் வராது, நான் கேரண்டி. பத்தியா மச்சான் எங்க மாமா என்ன வேலையை விட்டு தூக்கிடுவாரு போல இருக்குன்னு நம்மளுக்கு எப்படி சப்போர்ட் பண்றாரு பாரு. இவ்வளவு சொல்லிட்டு இருக்க, நீ என்னவே அவனுங்களை வேலையை விட்டு தூக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்க? நீ ஏதாவது பிரச்சனைன்னு கொண்டு வரட்டுனே, அப்புறம் என்ன வேலையை விட்டு தூக்கிடுறேனே, அது வரைக்கும் நீங்க என்ன பயப்படுறீங்க? என்ன நம்புங்க, நீ எதுவும் இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். டேய் என்னை பத்தி உனக்கு நல்ல தெரியும்னு நினைக்கிறேன். உங்களை பகிச்சுக்கிட்டு இந்த ஊர்ல நான் கடை வச்சிருக்க முடியுமாண்ணே? இந்த பசங்களால உங்களுக்கு எந்த தொல்லையும் வராதுண்ணே. சரி நீனும் இவ்வளவு தூரம் சொல்ற, உனக்காக நான் பாக்குறேன். இந்த பசங்க வரதும் தெரியக்கூடாது, போறதும் தெரியக்கூடாது, என் கண்ணுல படவே கூடாது சொல்லிவிட்டேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை வராதுன்னே, நான் பாத்துக்கிறேன். உன்னை நம்பிதான் நான் போறேன். இந்த பசங்களால ஏதாவது பிரச்சனை வந்துன்னா உன்னையும் நான் சும்மா விட்டு வைக்க மாட்டேன், பாத்துக்க. சரிங்கண்ணே. அந்த ஆளு கூட பிரச்சனைன்னு என்கிட்ட முன்னாடி நீங்க சொல்லவே இல்லை. அவரு கூட பிரச்சனைன்னு சொன்னா நீங்க வேலை கொடுத்துருப்பீங்களா? அதனாலதான் சொல்லல. அடே உங்களை நம்பிதான் அவர்கிட்ட நான் கேரண்டி கொடுத்துருக்கேன். மரியாதையே வேலையை மட்டும் பாருங்க, தேவையில்லாம எந்த பிரச்சனைக்கும் போகாதீங்க. முக்கியமா இந்த பொண்ணுகிட்ட பேசவே கூடாது நீங்க 2 பேரும். சரி மாமா, எங்களால உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது. அவர்கிட்ட பிரச்சனை வச்சுட்டீங்கன்னா நம்ம கடையே இந்த ஊர்ல இருக்காது. சித்து நீ எந்த தப்பும் பண்ண மாட்டேன்னு நம்பிக்கையில தாண்டா அவர்கிட்ட பேசியிருக்கேன். ஆமா எங்களால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, நீங்க பயப்படாதீங்க. உன் கையில தாண்டா இருக்கு நம்ம 3 பேர் உசுரம். பார்த்து சூதானமா இருங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். சரி ரொம்ப நேரம் இங்கே நின்று பேசிட்டு இருக்கவனா, சட்டுப்பட்டு கடைக்கு வாங்க. என்ன மச்சான் இப்படி ஆயிட்டுது? என்னைக்கா இருந்தாலும் நம்ம இங்க வேலைக்கு வரணும் அவருக்கு தெரியாதான் போகுது, அது முன்னாடியே தெரிஞ்சு விட்டுது. நம்ம என்ன ஒரு பொண்ணுகிட்ட பேச வந்தேன்? எவ்வளவு மச்சான்? டேய் அவர் எப்படி மிரட்டிக்கிட்டு போறான்னு பாத்தியில்ல? தப்பு செய்யற வந்தாண்டா பயப்படணும், நம்ம எதுக்கிட்ட பயப்படணும்? டேய் நான் வீட்டுக்கு ஒரே புள்ளடா. சரி சரிடா பயப்படாதடா.
இவன் அப்பயே சொன்னா வேணான்னு நம்ம தான் தப்பு பண்ணிட்டோமோ என்ன நடக்க போதோ தெரியல